ஒவ்வொரு நாளும் இரவில் எங்களுக்கு யானை தொல்லையாக தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் வருது யானை. ஒன்றும் செய்யலாம் கிடக்கு. எங்களுக்கு தோட்டம் செய்யலாத எங்களை வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அநியாயமாகி கொண்டிருக்குது. இப்படி தென்னம்பிள்ளையை வச்சு 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 ஒவ்வொருத்தருக்கும் யானையை கொடுத்து திரும்ப திரும்ப நாங்கள் தென்னம்பிள்ளையை வச்சு வச்சு எங்களோட காசெல்லாம் அநியாயமாக போய் கொண்டிருக்குது. வயல் செஞ்சாலும் இப்படி தான் வீட்டில் இருக்கிறதுக்கு பயமாக கிடக்கு. ஒவ்வொரு நாளும் யானை இந்த ரோட்டால் வந்து இப்படி வளவுக்குள்ளே வந்து போகிறது. ஆளை திறத்து அன்றைக்கு ஒரு ஆளோட சைக்கிளையும் உடைச்சி நொறுக்கி போட்டு போயிட்டு இன்னொரு ஆளை விட்டு திட்டத்தி கொண்டு போகுது ரோட்டால். இப்போ எங்களுக்கு சரியான கஷ்டம். இதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வு கொண்டு தரணும். தந்தால் தான் எங்களுக்கு நாங்கள் இதுக்குள்ளே இருக்கலாம். இல்லாட்டி கஷ்டம், நாங்கள் வாழ்கிறதே கஷ்டம். காட்டு யானை 15 யானை கிட்ட வருது ஒவ்வொரு நாளும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு யானை 2 யானை நிலம்புறோம். அப்படி யானை இருக்கலாம். நாங்கள் என்ன செய்யுது? ஒன்று செய்யலாம் இருக்குது எங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னு சொன்னால், நாம் தமிழக பிரதேசத்துக்குரிய ஆள் இக்பால் நகர் பாலம்பட்டார். இந்த யானை வேலி ஒன்று போட்டிருக்காங்க. இது யானைக்காக இந்த வேலி போட்டிருக்காங்களா இல்லை மனுஷனுக்காக வேலி போட்டிருக்காங்களான்னு விளங்குது இல்லை. அந்த யானை அந்த கழிவுகளை சாப்பிட வந்து நின்றா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதில் அது காட்டோரம் போயிடும். இப்போ இந்த ஆனைவேலி யானையை மறித்து போட்ட காரணத்தால் இந்த பாலம்பட்டார் தமிழகத்துக்குள்ளே ஒரு விவசாயிகளும் மகரிப்பட்டா இறங்க இயலாத அளவுக்கு இருந்துச்சு. புள்ளோலி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல கஷ்டமாக இருந்துச்சு. இந்த தென்னம்புள்ளை இது இனி பயிர்கள் பட்டைகள் வைக்கிறதுக்கு நல்ல கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஆனைவேலி சரியாக மனுஷனுக்கு போடுறோண்டா போடுங்க. நீங்களும் இந்த போட்டாக்கள் மனுஷனாக தானே இருக்கும். நாங்கள் இதே போல் சேமனுக்கிட்டே சொல்லியிருக்கோம். இனி பல அரசாங்க அந்த அதிகாரிகளுக்கு தெரியக்கூடும். தெரிஞ்சும் இவனோல் ஏசி ரூமுக்குள்ளவும் அவனோல்ற காலத்தான் பார்க்குறான். இது சரியாக இந்த நடவடிக்கை எடுங்க. ஏன்னா புள்ளோல் ஸ்கூலுக்கு போகிறதே கஷ்டம். மகரியோட ஊருக்குள்ளே யானை வந்துடுது. உடனடியாக இதை ஒரு நடவடிக்கைக்கு எடுத்து இதை சரியாக நீங்கள் செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அதை அழிக்கி விடுவாங்க. தேவையில்லாத எல்லாம் எங்களோட விவசாயம் இன்றைக்கு நாங்கள் விதைச்சி 45 நாள் 4 மணி என்ற யானை வருகுது எங்களோட ஏரியாவுக்குள்ளே. அது வந்து ஒரு மூடை நெல் வந்து 10,000 11,000, உழவு காசு 16,000 ரெடி காசு. அப்போ அவ்வளவெல்லாம் கொடுத்து எங்களோட விவசாயத்தை அழிக்குது. ஆனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் யானை வேலி போடுறதில்லை. போடுறோம்டா போடுறாங்கல்ல. யானைக்குள்ள முன்னுரிமை எங்களோட மக்களுக்கு இல்லை. விவசாயிகள் அவ்வளோ பாதிப்பிலிருந்து எண்ணெய் குடிக்கிற நிலையில் இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு பயிர் அழிக்குது. இங்கே வந்து வாழை அழிக்குது, தென்னை அழிக்குது, மாவிளா அழிக்குது. அப்போ நாங்கள் காலாகாலமாக இப்படி கிடந்து கஷ்டப்பட்டால் என்ன செய்கிறோம்? இப்படி அழிவு வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுக்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் அன்றகுமார் மாத்தையா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஆனால் அதுவும் இப்போ வர செயலிழந்து போகிறோம். என்னவென்று சொன்னால் 45 நாள் கடந்துட்டு இனி வர கூடலை. இனியும் அழிச்சா நாங்கள் என்ன செய்யலும்? இந்த விவசாயத்தை என்ன செய்யலும்? அழிவு காசு கேட்டால் ஒரு 3,000 4,000 ஒரு ஏக்கருக்கு தந்தால் ஒரு ஏக்கருக்கு வித நெல்லே 10,000 11,000 போகுது. அப்போ இங்கே போகிற நாங்கள் என்ன செய்யலும்? பசலை 10,000 ஒரு அந்த. அப்போ எங்களோட ஒரு ஏக்கருக்கு 3 அந்த பசலை வரையணும். எங்களோட பூமிக்கு புரிஞ்சால் தான் ஒரு 30-40 பேக்காவது வெட்டலாம். அப்போ அவ்வளவு கஷ்டங்களில் இருக்கக்குள்ளே எங்களோட விவசாயத்தை வந்து அழிக்குதுன்னு சொன்னால் இதுக்குரிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்குரிய தக்க நடவடிக்கை கொண்டு எடுக்கணும். இது ஒரு 10 நாளைக்குள்ளே எங்களுக்குள்ள அடிவடிக்காட்டி நாங்கள் ரவுண்டப் படிக்கிற வேலை தான் பெரும்பாயில் எழுது. அப்படி ஒரு நிலை ஒன்று இருக்குது. சரி, பின்னர் ஒரு 4-4:30 ஞான ஊருக்குள்ளே இறங்கிச்சுன்னு சொன்னால் பயிரை மட்டுமில்லை வீட்டு வளவுக்குள்ளே போந்து இந்த தென்னைகளெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக அழிச்சு கிழிச்சு. அதை விட இந்த இந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டு அவருக்கே வந்து யானை அடிக்க போனதை அவரை ஓடி வந்துட்டு சைக்கிள் எல்லாம் மிரிச்சு இப்படி நிறைய அட்டூழியங்கள் செய்து எங்களோட குப்பமேட்டை பாதுகாக்கிறாங்களோ அந்த குப்பமேட்டை பாதுகாத்துட்டு ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட யானை அடிக்கும். அடித்து ஏதாச்சும் நடந்த பிறகு தான்
எங்களை மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நினைக்கிறேன். இது சம்பந்தமான ஆட்களும் சரி அதிகாரியும் சரி இதுக்கு வாரதும் இல்லை, ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. வருவாங்க இந்த எலெக்ஷன் சொன்னால் அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒன்று காய்ச்சி போட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அதுக்குரிய தக்க நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இது சம்மந்தமான அதிகாரிகளோட கையெழுத்து கேட்குறோம். இது சம்மந்தமாக வந்து நீங்கள் என்னென்று பார்த்து எங்களை விவசாயங்களை நம்பி தான் நாங்கள் எங்களை ஊர் மக்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு கிராமப்புறத்து மக்கள், எங்களுக்கு இந்த விவசாயம் இல்லைன்னு சொன்னால் வாழ்வாதாரமே இல்லை. இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போய் கொண்டிருக்கக்குள்ள யானை எனக்கு நேரம் வேறு நான் டக்காண்டு சைக்கிளை விட்டு ஓடிட்டேன். ஒரு அடி கூட வச்சுருந்தா நான் அடி வெட்டி செத்துருப்பேன். ஆனால் அதுக்கிடையில் சைக்கிளை போட்டு ஓடினதால சைக்கிளில் யானை மீனா கட்டுச்சு. இப்படி இனி இல்லைன்ற ஒரு இக்கட்டுக்குள்ளே இருக்கிறோம். போகலாம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.